என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த தலைப்பின் கீழே நம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய ஆவியாடி ஒத்தாசை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிற காரியத்தை பார்க்கிறோம். அவர்களே, ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த நாட்களில் நாம் அதிகமாய் அவர்களே தியானிக்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய பிரதானமான பாதை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் மனுஷன் தோற்று போனான். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தம்மை போல தமக்கு சமமாய் இருக்கும்படி உண்டாக்கினார். அவனோ தனக்கான வழிகளை தெரிந்து கொண்டு தேவ திட்டத்துக்கு எதிராகி அருமலே ஒரு பெரிய தோல்வியை மனுஷன் தனக்குத்தானே வருவித்து கொண்டான். மாத்திரமல்ல, தேவனுக்கும் அது ஒரு தோல்வியாகவே அது காணப்பட்டதுனால தோற்றுப்போன மனுக்குலத்தை அல்லது தொலைந்து போன மனுக்குலத்தை, காணாமல் போன மனுக்குலத்தை, காணாமல் போன ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, விருத்தியை, உயர்வை, மேன்மை மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்துதான் நம்முடைய ஆண்டவர் மனுஷனாய் பிறந்தார், பாடுபட்டார், இரத்த சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். அல்லேலூயா. எழுந்து வந்தவர் யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் வானத்துக்கு பரலோகத்துக்கு போனார். அங்கே போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு மறுபடியும் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், உங்களை என்னையும் அவரோடு கூட அவர் உண்டாக்கின நோக்கம் நிறைவேறும்படியாக என்றென்றைக்கு அவரோடு கூட இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அந்த பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பாடுபட்டதும், மரித்ததும், இரத்த சிந்தினதும், உயிர்த்ததும். அதனால் ஆண்டவருடைய திட்டம், அவருடைய ஜெயம் எங்கே அப்படின்னு சொன்னால், எங்கே மனுஷன் தோற்று போனான். லூக்காவின் சுவை 19வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். மனுஷனுக்கு திரும்பவும் அந்த தேவ மகிமையை, தேவ சாயலை, தேவத்துவத்தை கொடுக்க ஆண்டவரது உலகத்தில் மனிதனாய் அவதாரம் எடுத்து பாடுபட்டு இரத்த சுத்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தால் பார்க்கிறோம். அப்போ நம்ம வெற்றி ஜெயம் என்று சொன்னால் எதையோ நினச்சிட்டு இருக்கிறோம், எங்கேயோ நினச்சிட்டு இருக்கிறோம். ஜெயம் அப்படின்னா நம்ம படிப்பில், வேலையில், தொழிலில், குடும்பத்தில், பல காரியத்தில் எதிர்பார்க்கிறோம். நல்லது தான், உண்மை தான். ஆனால் யோவான் வாழ்த்து பொழுது சொல்கிறான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஆத்துமத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா உலகத்தில் எல்லாமே ஜெயந்தான். மத்திய 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி தேடுங்கள். அப்படி தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாமே ஜெயந்தான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறது. அப்போது ஜெயம் என்று சொன்னால் என்ன, அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். கொஞ்சம் தலையை நிமிர்த்து நல்லா பார்த்து காது கொடுத்து கேளுங்க. ஜெயம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியாகிலும் வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் ஜெயம் அப்படின்னு நினைக்கிறோம்.
உலகத்தில் ஒரு எதிர்நீச்சலான வாழ்க்கை உண்டு. எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு போராட்ட களத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் 6 அதிகாரத்தில் எபேசியர் 6 சொல்கிறார், நமக்கு போராட்டம் உண்டு, மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆகாய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதில் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றேன். சொன்னாரா இல்லையா? ஆம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது முதலாவது ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவிக்குரிய வெற்றி. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில், ஆராதனையில், கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவத்தில் நீங்கள் ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, மாமிசத்தில் எல்லா அசுசியும் நீங்கி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஜெயம். அல்லேலூயா. அந்த ஜெயம் உங்களுக்கு பங்காக, பாத்திரமாக, உரிமையாக மாறுமானால் பிரைஸ் தி லார்ட், எல்லாமே உங்களுக்கு ஜெயம்தான். அல்லேலூயா. வேற எங்கேயுமே தோற்று போறதில்லை. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் உலகத்தை ஜெயித்தார், மாமிசத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், ராஜ முத்திரைகளை ஜெயித்தார், போர்ச்சவரின் காவலை ஜெயித்தார். அருமையிலே எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெயவேந்தன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், எனவே நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நினைக்கிறபடி ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆலய காரியத்தில் ஒழுங்காக இருக்கிறோமா? ஊழியத்திலே கர்த்தருக்காய் செயல்படுகிற எல்லாவற்றிலும் நாம் விரும்புகிற, வாஞ்சிக்கிற, ஆசைப்படுகிற ஜெயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் மற்ற உலக பிரகாரமான எல்லாமே உங்களுக்கு அப்படியே டிட்டோவாக பல மடங்கு அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அதனால ஏன் நாம் இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாரம்பரியமாய் பின்பற்றுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல நாம் ஆராதிக்கிறது, நாம் பின்பற்றுகிறது. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவ சித்தம் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்து ஆழத்துவமாய் போனால், அருமலை பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் வாசமாய் இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அது இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலை. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறேன், கிறிஸ்தவ ஆலயத்தில், சின்ன ஆலயத்தில், பெரிய ஆலயத்தில் நான் பிரதானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது முக்கியமல்ல, அது ஜெயமுள்ள வாழ்க்கை அல்ல. ஜெயம் என்று சொன்னால் ஆத்துமத்தில், ஆவியிலே, சரீரத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதானமான திட்டம். ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் உண்மையான வெற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற யோவான் 3:16 வாசித்து பாருங்க. யோவான் 3:16. இவ்வளவு நேரமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். இதுதான் தேவனுடைய சித்தம். 17 வருஷத்தை திரும்ப வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக அல்லது தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
உலகம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பாமல் உலகம் மீட்கப்பட வேண்டும். உலகம்னா உலகத்தில் உள்ள நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே அவரை அனுப்பினார். அப்போ தேவன் உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், மாமிசத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், அதிகாரங்களை ஜெயித்தார். எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜெய வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு பண்ணின ஜெய வாழ்க்கையை தான் நாம் சுதந்திரிப்பதற்கு தான் நாம் இந்த நாட்களே கர்த்தருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, ஜெயம் என்பது என்னன்னு அங்க வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். இதுதான் ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆண்டவருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன? முதல் மனுஷனை உண்டாக்கும் பொழுதே தம்மோடு கூட தமது சாயலாய் தம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, தம்மை போல இருக்க வேண்டும், தமக்குண்டான எல்லாவற்றையும் அவன் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதை மனுஷன் இழந்து போனான். ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், அவன் தந்தன் வழியிலே போனான், தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாய் போயிட்டான். ஆதியாகமத்தில் நம்ம அதை திட்டமாய் வாசிக்கிற பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? அருமல்லே, தேவன் சொன்னான் என்று சொல்லி பொய்யான காரியத்துக்கு கீழ்ப்படிந்து மாயை பின்பற்றி அருமல்லே ஆசைகள் இச்சைகளுக்கு அடிமையாகி தேவனை விட்டு தூரம் போகி தேவனுக்கு விரோதிகளாய் துரோகிகளாய் மாறி போனார்கள். அவர்களை மறுபடியும் சிநேகிதராக்கி அவரை போல் ஆகும்படி கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுதுதுண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அப்படின்னு பார்க்கிறோம். எங்கே இருக்கிற? வலது பார்சத்தில் அவரோடு கூட அவருக்கு சமமாய். இதுதான் ஜெய வாழ்க்கை. இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் செய்வான், சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் என்கிற இடத்துல ஆத்தும சரீர சகல காரியமும் இன்க்ளூடிங் ஆயிடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் யாரு அப்படின்னு அதே வசனத்தில் கீழே வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று விட்டு என்ன வாசிக்கிறோம்? நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் குமாரத்தியாய் இருப்பான். இதுதான் உண்மையான ஜெயம். இப்போ இன்னைக்கு நீ இங்கே ஜெயம் பெற்றிருக்கிறீங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லிட்டார். யுத்த களத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் தீமோத்தேயு புஸ்தகத்தில் பவுல் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கடை எனக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகார வாழ்க்கையிலும் ஆத்மீக காரிய ஆவியிலும் ஒரு போராட்ட களத்தில் போய்கொண்டு இருக்கிறோம். அதை மறந்து போகக்கூடாது. அதில் நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அல்லது ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், அல்லது இயேசுவை தெய்வம் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? எத்தனை பேருக்கு அது வழங்குது? நம்ம இந்த உலகத்து மக்களை போல உலகத்தில் வருகிற போராட்டத்தில், பாடுகளில், கஷ்டத்தில், வியாதியில், வறுமையில், இன்னும் பல்வேறு விதமான எதிர் சூழ்நிலையில் மாண்டு போகிறவர்கள் அல்ல. அவைகளிலிருந்து எழுந்து நிமிர்ந்து ஜெயம் பெறும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளையாகும்படி, அவர் நம்முடைய தெய்வமாகும்படி, இப்படி சொல்லுகிறேன், நாம் அவருடைய மகனாக மகளாகும்படி, அவர் நம்முடைய தகப்பனாக மாறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க? அப்படியான கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. இது சாக்கி யாருக்கு கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். அண்ட சராசரத்தை அகிலாண்டத்தையும் சகலவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு
பிள்ளையாய் மகனாய் மகளாய் பெற்றிருக்கிறதே இந்த உலகத்தில் மாபெரிய ஜெயம். அல்லேலூயா. அப்போ என்ன பார்க்கிறோம்? ஜெயம் என்று சொன்னால் அவருக்குள்ள நாமும் நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம் இருக்கணும். அவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறவனாயிருப்பான். அவன் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாயிருப்பான். இப்போ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவான் 1 யோவானுக்கு நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசித்து பாருங்க. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். கீழே வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இப்ப 4வது அதிகாரம் பாருங்க. 4வது அதிகாரத்தில் 3-4 வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். அவன் தேவன் அவனோடும் அவன் தேவனோடு இருக்கிறான். இங்கே 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் உள்ளவனை காட்டிலும். இந்த இடத்துல உலகத்தில் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும், போராட்டம் என்கிற இடத்துல ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், அல்லது நிறைவேறாத காரியங்களாக இருக்கலாம். எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவிக்கு விரோதமாக போராடுகிற எல்லா காரியத்தை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் காட்டிலும் நீ யோசித்து மருண்டு சுருண்டு அப்படியே கசங்கி கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயம் பெறுவேன், எப்படி இதில் மீண்டு வருவேன், எப்படி இதில் என் காரியம் மாறும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நாங்கள் பார்க்கிறோம், அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அந்த வெளிப்படுத்தல் 21:7 வாசபதியிலா ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நெசுகிறான், சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் காட்டலும். அந்த எல்லாவற்றைங்கிற இடத்துல உங்களை தோற்கடிக்க பண்ணுகிற அல்லது உங்களை மடங்கடிக்க பண்ணுகிற, உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற, பலவீனப்படுத்துகிற, உங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் பெரியவர். அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்ன செய்வீங்க? அவைகளை பெரிதாய் ஜெயித்து விடுவீங்க, லகுவாய் ஜெயித்து விடுவீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, பலன் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது அவருக்கு அப்படி லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். நான் அந்த வசனத்தை இந்த 4:4 சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் ஜெயிப்பது உங்களுக்கு லேசான காரியம். ஏன் அப்படின்னா அதை காட்டிலும் சொல்லுங்க நீங்க, அவைகளை காட்டில் உங்களை பயமுறுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை மடங்கடிக்கப்படுகிற, உங்களை தோற்கடிக்கப்படுகிற, எப்படி இதில் மீள போற, எப்படி இதில் இருந்து விடுதலை ஆக போற என்று சொல்லுகிற அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? மிக 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 பெரியவர், பெரியவர், பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பெரியவர், எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். யோனாவிலும் பெரியவரா, சாலமோனிலும் பெரியவரா, தீர்க்கதரிசிகளிலும் பெரியவரா, தேவாலயத்திலும் பெரியவர். அந்த பெரியவராயிருக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க யாரு? நீங்க யாரு? பெரிய ஆள். அல்லேலூயா. காலர் தூக்கி விட்டு சொல்லல, நான் பெரிய ஆள். அல்லேலூயா. எனக்கு முன்பதாக எதுவும் நிற்காது. இன்னொரு வசனம் இருக்கு, பிரைஸ் தி லார்ட். செருபாபேலே மிச்சம் சொல்லுங்க, சமபூமியாவே அப்படியா இருக்குது? அந்த வசனம் அப்படியா இருக்குது?
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எம்மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதை சமபூமி ஆக்கிடும். சங்கீதம் 46 அடிக்கடி சொல்கிறேன், மலைகள் பூமி அவைகள் எல்லாம் நிலை மாறி போனாலும் அருமையிலே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர், உங்கள் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருப்பது தான் உங்களுக்கு ஜெயம். அதுதான் நம்முடைய வெற்றியின் பூரண ரகசியம். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்கணும், நான் அந்த செய்தியை ஆரம்பிக்கிற முதல் நாளில் சொன்னேன், இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா இல்லையா, நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா, பிரைஸ் தி லார்ட் என்று உங்களை நீங்களே நிச்சயிங்க. ஆமாம், இப்போ திரும்ப சொல்லுகிறேன், அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே இருப்பார், ஆனால் நீங்கள் பெரிய ஆள். அவர் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அவருக்குள்ளேயும் இருப்பது பெரிய ஆள். அடுத்து அதே யோவான் 5 அதிகாரத்தில் 1 யோவான் 5 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்களேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பாத்தீங்களா, இங்க வாசிக்கிற 4 வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யார் யாருங்க இருக்கீங்க? தேவனால் பிறந்தவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்லணும். சும்மா கூட்டத்தோட கூட்டமாக கையை உயர்த்தி பழமொழி சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம கையை உயர்த்தலைன்னா இது தேவனால் பிறந்தவங்க கிறிஸ்துவலர் பாஸ்ட் அங்கேருந்து பார்க்குறாரா, அது பவரான லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு, பெரிய கண்ணாடி போட்டிருக்கிறாரு, கண்டிப்பாக நான் கையை உயர்த்தலைன்னு அவருக்கு தெரியும்னு சொல்லி தூக்காதங்க. அல்லேலூயா. உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரால் பிறந்தவன் தான். யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார், மனம் திரும்புங்கள் சொன்னவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஜலத்தினால் ஆவினால் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். இங்கே மனம் திரும்பாத எத்தனையோ பேர் இருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஜெயம் சொந்தமாகாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையாய் பாவ மன்னிப்புக்கென்று பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவினாலும் பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. மறுபிறப்பு என்பது ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மறுபிறப்பு இங்க வாசிக்கிற தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். தேவனால் பிறக்காத அனுபவம் இருக்குமானால் இன்றே ரட்சினின் நாள், இப்பொழுதே கிருபையின் காலம். நாளைய தினம் உன்னுடையது அல்ல. ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே அப்படியே மூச்சு காட்டாமல் போகாமல் முன்னாடி வந்து, ஐயா எனக்கா ஜோமனைங்க குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு வரணும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அந்த வசனம் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று. இது என்னங்க விசுவாசம்? இந்த 5ஆம் வசனம் என்ன விசுவாசம்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எப்படி இந்த வசனத்தின் அர்த்தம் விளங்குதா? அவர்தான் தெய்வம். ஆமென். தேவனுடைய குமாரன் தெய்வம் அவர்தான். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், நாம் மனுஷர் ரட்சிக்கப்படும்படி விடுதலை ஆக்கப்படும்படி வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. ரோமர் கடிதத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அருமையிலே அப்போஸ்தலர் நிருபத்தில் வாசிக்கிறோம், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு இடத்திலும் தைரியமாக சொல்லுகிறார், அவரால் அன்றி வேறொருவராலும். காரணம் அவர்தான் தெய்வம். அவர்தான் உன் பாவத்துக்காக பாடுபட்டார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரும்ப அந்த நித்திய ஜெயமுள்ள வாழ்க்கை உன்னை வாழ வைக்கிறதுக்கு அவர் திரும்ப வரப்போறார். அப்போ அவர்தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு நிறைய பேருக்கு நினைச்சதில்லை, தட்டுப்படுகிறது இல்லை. கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரிய காரியங்களை செய்வார்கள், பெரிய காரியங்களை. நான் ஏன் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வரணும்
ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும்னா இப்படி அழுத்தம் திருத்தமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் வேற எங்கேயும் இருக்காது. அதனால தான் சொல்கிற படித்து நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் சாகக்கூடாது, உங்கள் குடும்பம் சாகக்கூடாது. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை, நித்திய ஜீவன் சொல்கிற ஒரு மாபெரிய ஜெயம் இருக்கிறது. அங்கே நீங்கள் நரகத்துக்கு போகாமல் அங்கே நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். அங்கே தான் தெளிவாக சொல்லுவாங்க, அவர் தான் ரட்சகர். நீ குறி கேட்காத, கோடாங்கி கேட்காத, சகனம் பார்க்காத, நாள் பார்க்காத, இங்கே தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்துல போதகரே தேதியை நாள் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு செய்வார். வித்தியாசத்தை வேறுபாட்டை கண்டுபிடி செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எல்லாரும் ஜெயம் பெற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அருமலே, நீ தேவனுக்குள்ளும் அவர் உங்களுக்குள் இருக்கணும், தேவனால் பிறந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? உலகத்தில் தெய்வம் என்று சொல்லி ஒருவர் உண்டானால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவர் தான் தெய்வம், அவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவரை ஜெயிக்க வேற யாராலும் முடியாது. அப்படி நினைச்சா எங்கேயாவது போவோமா? குறி கேட்க, கோடாங்கி கேட்க, அல்லது தீர்க்க தரிசனம் கேட்க, அல்லது முகாமுக்கு அங்கங்கன்னு ஓடுவோமா? ஓடவே மாட்டோம். நம்முடைய விசுவாசம் சரியில்லாதனால்தான் கண்டதே காட்சி கொண்டதே கோல, யார் யார் எங்கே ஆரோ பாயிண்ட் காட்டுவாங்களோ அங்கெல்லாம் போயிட்டுருக்குறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் செய்வான், சுதந்தரித்து கொள்ளுவான். அப்படி பார்த்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், எனவே நீங்களும் என்ன செய்வீர்கள்? ஜெயிப்பீர்கள். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசம் என்ன? அவர்தான் தெய்வம், அவர்தான் மீட்பர், அவர்தான் எனக்காக என் பாவத்துக்காக பாடுபட்டவர், இரத்தத்தை சிந்தினவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிரோடு எழுந்தவர், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்தான் திரும்ப வந்து என்ன அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி என்ன செய்வாரு? கொண்டு போக போறாரு. இந்த விசுவாசம், அல்லேலூயா, இந்த விசுவாசம் ஆழமாக இருக்குமானா எந்த பிரச்சனையும், எந்த கடலும், கொந்தளிக்கிற கடலும், சீறி எழும்புகிற புயலும், எந்த பெருங்காற்றும் எதுவும் உங்களை சேதப்படுத்தி உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமளே, பல வருஷங்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய சூறை காற்றுனால, கடல் கொந்தளிப்புனால தனுஷ்கோடிங்கிற ஒரு பெரிய பட்டணமே செஞ்சு மண்மேடாயிடுச்சு. இப்போ அந்த பட்டணம் தெரியவே இல்லை, அப்படி மூழ்கடிக்கப்பட்டு போனது. அதுபோல சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அருமலை எதிர்பாராத புயல், எதிர்பாராத சுனாமி, எதிர்பாராத கொந்தளிப்பு, எதிர்பாராத பயங்கரமான சூழ்நிலை வரலாம். அதனால தான் சங்கீதக்காரர் 46ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லிட்டார். அங்கே என்ன சொன்னார்? 2ஆம் வசனத்தில் 46:2 ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன் பயப்படும்? ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். தேவன் நம்மோடு நமக்குள்ள இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. எதுவும் அசைக்க முடியாது, உங்களை எதுவும் ஜெயிக்க முடியாது. எந்த காரியமும் உங்க குடும்பத்தையோ உங்க காரியத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அசையாது. தேவன் அதிகாலையில் என்ன செய்வாரு? அதற்கு சகாயம் பண்ணுவார். தினந்தோறும் உதவி செய்கிற ஆண்டவர். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை, காலைதோறும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் எத்தனை பேர் தேடுறோம்? நான் அன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை உங்களுக்கு சொன்னேன் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம். எப்பொழுதெல்லாம் தேட வேணும், எப்படியெல்லாம் தேட வேண்டும் என்று சொல்லி செய்தி கேட்டோமா? கேட்கலையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? நமக்கு எதிராய் வருகிற எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாது. எதிலையும் நீங்கள் நானும் தோற்று போக மாட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் செய்வான்,
சுதந்தரித்துக் கொள்ளுவான். யார் ஜெயம் கொள்ளுவான் அப்படின்னா யோவான் 4:4 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமென். தேவனால் உண்டாக்கப்பட்டமா இல்லையா? உண்டாக்கப்பட்டது முதல் சிருஷ்டிப்பு. இப்போ 5:4 என்ன வாசிக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இது என்னன்னு சொன்னா அருமையிலே முதல் சிருஷ்டிப்பு ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். அதில் நிலைத்திருந்தால் ஜெயப்பெறுவோம். இங்கே தேவனால் பிறப்பதெல்லாம் மறுபிறப்பு. அல்லேலூயா. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் எனக்குள்ளேயும் நான் அவருக்குள்ளேயும் வருகிற அனுபவம் எனக்கு இருக்குமானால் நான் உலகத்தை என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். 5 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இதுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேனா இல்லையா? விளங்குச்சா விளங்கலையா? இயேசுவை தவிர எனக்கு விடுதலை வேற யாருமே கிடையாது. ஏனெனில் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் மாத்திரமே தெய்வம். அவர் மாத்திரமே இரட்சகர். அவர் மாத்திரமே விடுவிக்கக்கூடியவர். அடுத்து எனக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். இப்ப எனக்காக ஒரு ஸ்தலத்தை திரும்ப வந்து என்னை அவரோடு கூட நித்தியமாய் சுதந்தரித்துக் கொள்ளும்படி என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவர் அவர் ஒருவரே. இந்த விசுவாசம் தான் அவர் தேவனுடைய குமாரனை அன்றி வேற இல்லைன்னு விசுவாசிக்கிற விசுவாசம். விசுவாசம்னா சும்மா நான் இயேசுவை தெய்வம் நம்புறேங்க அப்படின்னு வந்து உட்கார்க்க அல்ல விசுவாசம். அல்லேலூயா. அப்போ அவரை தேவனுடைய குமாரன் அன்றி வேற இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ ஜெயம் பெறுவதற்கு வழி தெரிஞ்சிச்சு பாஸ்டர் அப்படி சொல்றவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இப்போ வெளிப்படுத்தல் 21:7 வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் உலக எல்லாவற்றையும் செய்வான், சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நாம் அவருடைய குமாரனாய் இருப்போமானால் செய்ய வேண்டிய காரியங்களை நான் கடந்த வாரத்தில் 2 காரியம் சொன்னேன். கடந்த வார செய்தியில 2 காரியம் சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். அவரை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவரை சேவிக்கிறவர்களுக்கு கணக்கு. அதாவது 2 காரியம் என்னன்னா அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள், 2வது உண்மையாய் சேவிக்கிறவர்கள். அல்லேலூயா. இது நித்திய ஜீவனை கொடுக்கிற பலன். ரோமர் 6:22 வாசிங்க. இன்னொரு ஆள் எபிரேயர் 10:34. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இதுதான் உண்மையான ஜெயம். இதை பெற்றுக்கொண்டனா இந்த உலகத்துல எல்லாத்தையும் டேக் ஓவர் ஈஸி அப்படிங்கிற பாணியில போயிடலாம். அல்லேலூயா. பலனற்றவனுக்காகலும் பலன் உள்ளவனுக்காகலும் உதவி செய்து அவருக்கு லேசான காரியம். நான் அதை இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி சொல்லுகிறேன். அருமையிலே யோவான் 4:4, 5:4, 5 படி 21 வெளிப்படுத்தல் 21:7 படி சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ளேயோ அவர் உங்களுக்குள்ளேயோ அவரால் பிறந்த அனுபவமும் அவருக்குள்ளே இருக்கிற அனுபவம் தான் நீங்கள் ஜெயிப்பது உங்களுக்கு லேசான காரியம். கரங்களை தட்டுவோமா? விளங்கினவங்க மட்டும் கை தட்டுங்க, விளங்காதவங்க கை தட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். போதும். உண்மையா இல்லையா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் எனக்குள்ள இருந்தா எனக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் ஜெயிப்பது எனக்கு. வெளிப்படுத்துகிற விஷயத்துல 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற செய்தியை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற வார்த்தை அங்கே வரும். அதில் பிலதெல்பியா சபையை மாத்திரம் ஆண்டவர் விசேஷத்தை பிரகாரம் சொல்லியிருப்பார். நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக இந்த சபைகளுக்கு சொன்ன பகுதியை வாசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்கிற பட்டியலை அங்கே பார்க்கும். இப்போ நான் காரியத்துக்கு வருகிறேன். 2 காரியம் பார்த்துருக்கிறோம். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார் அல்லது பலன் கொடுப்பார். அடுத்து உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்களுக்கு உண்மையாய் அவர் ஜெயத்தையும் பலனையும் கொடுப்பார். 3வது காரியம் அவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்தவர்களுக்கு பலன் உண்டு. அடைக்கலன்னு சொன்னால் அருமையிலே இதை குறித்து சொல்ல சமயம் நிறைய எடுத்துக்கொள்ளும். நான் சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்கும்.
அருமலை அந்த அடைக்கல பட்டணத்தை சுற்றி 6 விதமான பட்டணங்கள் இருக்கும். அதில் ஒருவன் கைப்பசுகாய் ஒரு தவறு செய்தாலும் அல்லது வேண்டுமென்றே ஒரு தவறு செய்தாலும் அவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அல்லது தண்டனைக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்ணை மூடிட்டு காதை பொத்தி கொண்டு அருமையிலே, அதாவது காணல் நீரை பார்க்கலும் காட்டு ஒட்டகத்தை காட்டிலும் வேகமாய் வீரியமாய் ஓடி அந்த அடைக்கல பட்டணம் இதுதான் சொன்னான், அதில் ஒத்த காலை உள்ளே வச்சுட்டான்னா அவனை பிடிக்கவோ தண்டிக்கவோ ரைட்ஸ் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதுக்கப்புறமாய் அவன் உள்ளே போயிட்டான்னா அவனுக்கு தண்டனை என்பதே இல்லை. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரித்து நிவாரண காரியங்களைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இது ஒவ்வொரு தடவையும் நிகழ்கிற காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பெரிய அடைக்கல பட்டணமாய் மாறி நமக்காக பாடுபடவும் இரத்த சிந்தவும் உயிரை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் மாறினார். இன்றைக்கு அருமையான பிரேமலாஸ்டருக்கு தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தை வாசித்தார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அங்கு 3 வசனத்தில் அடைக்கலத்தை குறித்து வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் அடைக்கலத்தின் அருமையிலே பாதுகாப்பை குறித்து வாசிக்கிறோம். கடைசியாக அந்த 62 சங்கீதம் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டு இருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, ஆமென். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். வல்லமை உம்முடையது, கிருபை உம்முடையது என்று சொல்லிட்டு அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக என்ன செய்கிறாராம்? பலனளிக்க. தீர்க்க தரிசனமான சங்கீதத்தை அன்றைக்கு வாசித்திருக்கிறான். நீங்கள் வீட்டில் போய் இந்த சங்கீதத்தை தியானித்து பாருங்கள். அடைக்கலத்தை குறித்து அங்கே வாசிக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 3வது தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் அல்லது ஜெயம் உண்டு. அடுத்தபடி அவரை உண்மையாய் சேவிக்கிறவர்களுக்கு, கடந்த வாரம் அந்த 2க்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எத்தனை பேர் கவனமாய் கேட்டிருக்கீங்களோ தெரியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், அடைக்கலமாய் ஓடி வந்த அவர்களுக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் அல்லது ஜெயம், ஆசீர்வாதம் உண்டு. இதுக்கு நல்ல சம்பவம் நம்ம ரூத்தின் புஸ்தகத்தை பார்க்கணும். ரூத்தின் காரியத்தில் அவருடைய நிலைமை சரித்திரத்தை சரியாய் வாசித்து பார்த்தீங்களானால் இனி வாழ்வதற்கு ஒரு நிவாரணமே கிடையாது. முழுமையாய் தோற்று போயிட்டாள், முழுமையாய் அழிந்து போய்விட்டது, முழுமையாய் வேற வாய்ப்பே இல்லை, நிவாரணமே இல்லை. அதை விட மோசமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது, நடக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போது அவளை சார்ந்தவர்களெல்லாம் சொன்னார்கள், நகோமி பார்த்து சொன்னார்கள், அவளுடைய காரியம் முடிந்து விட்டது என்று தான் சொன்னார்கள். ஆனால் தேவன் அங்கு பெரிய துளிர்ப்பை உண்டாக்கி அவளுக்கும் சந்ததியை உண்டாக்கி அந்த சந்ததியில் தான் மீட்பரும் நமக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையிலே அங்கே வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில். நீங்கள் வீட்டில் போய் தயவாக இந்த ரூத்தின் சரித்திரத்தை படிங்க, அப்பதான் காரியம் விளங்கும். வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். அடைக்கலம் அப்படின்னா அது சொல்லிட்டு போறேன், அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டா வேற எங்கேயும் எட்டி பார்க்க கூடாது. அதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் கொடுத்து ரொம்ப விவரமாக பேசுவதற்கு காரியம் இருக்குது, சமயம் அப்படின்னால டிக் பண்ணி போகிறேன். ஒரு அடைக்கலம், ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கலம் புகுந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே தான் தஞ்சம் உங்களுக்கு. கோட்டையும் தஞ்சமும் அரணும் அடைக்கலமும் பலனும் அங்கே தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, கஷ்டப்படுற காலத்தில் சிலர் ஆண்டவர் தான் வந்துடுவாங்க. கஷ்டம் தேக்க தெளிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சுய புத்தி, சுய ஞானம், மாமனார் அறிவுரை, சித்தப்பா அறிவுரை, அல்லது 4வது 5வது எங்கேயோ இருக்கிறவங்க எங்கள் தாய் மாமாம்பாங்க, அவங்க அறிவுரையெல்லாம் கேட்டு இந்த அடைக்கலத்துக்குள்ளே இருந்து கொண்டே சில இடத்துல இந்த மண்ணுளி பாம்பு தலை நீட்டுற மாதிரி எங்கெங்கேயாவது நீட்டுவாங்க. அங்கே தான் பிரச்சனை வருகிறது, தோற்று போய் விடுகிறோம். அல்லேலூயா. இங்கே நான் சொல்ல வருகிற விஷயம் நன்றாய் கவனிங்க, தலையை தூக்கி பாருங்க. அருமையிலே அடைக்கலம், எனக்கு அடைக்கலம், எனக்கு பாதுகாப்பு ஆண்டவர் இயேசு தான் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, ஒருவேளை வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் சொல்லுகிறேன், அவரை தவிர வேற எங்கேயும் எதையும் நீங்கள் ஒத்தாசைக்கு உதவிக்கு எதிர்பார்க்கவே கூடாது.
உங்களுடைய சரியான பாதுகாப்பு அவர்தான். அதைத்தான் இந்த 2:12 சொல்லுகிறது. வாசிக்க திரும்ப. உன் செய்கைக்கு தக்க பலனை செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செய்கைக்கு தக்க பலன். அடைக்கலன்னு வந்துட்டோம் அவர்தான் அப்படின்னா அவருக்காக அவரோடு கூட செயல்பட உங்களை அர்ப்பணிச்சிடணும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தான் முக்கியமான வார்த்தை. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்க நம்புகிறவராலே, நீங்கள் தேடுகிறவராலே, நீங்கள் சேவிக்கிறவராலே, அந்த நான் இன்னைக்கு ஜெயங்குளூருக்கு வழி சொன்னனே அவராலே அன்றி வேறொருவராலே இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவராலே தான் உங்களுக்கு நிறைவான பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப அவராலே நிறைவான பலன் கிடைக்கணும்னா அவருக்குள்ள இருக்கணும். இப்போ பேதுரு நிருபத்தில் வருகிறோம். 1 பேதுரு நிருபத்தில் பேதுரு சொல்லுகிறார், நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட்டத்தில் இது பிரசங்கித்தேன். அருமையிலே போராட்டம் என்கிற விஷயத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் அப்படி சொல்லிட்டு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள செய்யுங்க. அவராலே நிறைவான பலன் அல்லது நிறைவான வெற்றி, நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்க அவசரப்படாம, ஆத்திரப்படாம, குறுக்கு வழியில நெடுக்கு வழியில போகாம அவருக்குள்ள என்ன செய்யணும்? அவர் கைக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 90 வாசிக்கிறோம், நான் ஒரு மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கிறதா அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்ததுடைய முழுமையான அர்த்தம். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு. யோவேல் 3:16 வாசி பாருங்க. யோவேல் 3:16 நினைக்கிறேன். சீக்கிரம். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். போது வானமும் பூமியும் அதிரும். எது எப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வச்சு சில பேர் ரொம்ப பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. என்னமாய் முடியுமோ, எப்படி ஆகுமோ, அப்புறம் நம்ம எப்படி வாழுவோம், எப்படி ஆராதிப்போம், எப்படி ஊழியம் செய்வோம், எப்படி பரிசுத்தமாக இருப்போம், இப்படியெல்லாம் நிறைய கேள்வி. இங்கே வாசிக்கிற பாருங்க, வானமும் பூமியும் அதிரும். அதான் சங்கீதம் 46:2 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். எது எந்த வழி போனாலும் பரவாயில்ல, நாம் இப்போ என்ன செய்ய மாட்டோம். ஏன்? நமக்கு நடுவில் அவர் இருக்கிறார், அவரோடு கூட நான் இருக்கிறேன். எனக்கு ஜெயந்தான், எனக்கு தோல்வி என்பது சொல்லுங்க. எனக்கு ஜெயந்தான். எது எந்த வழி போனாலும் என் தேவன் எனக்கு அடைக்கலமாய், பலனாய், அரணாய், கோட்டையாய் வெளிப்படுகிற தேவன். அங்க வாசிக்கிற வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். தமது ஜனம் என்கிற லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருந்தா சொல்லுங்க, அரணாய் இருப்பார், கோட்டையா இருப்பார். எபிரேயர் 6 அதிகாரம் நினைக்கிறேன். எபிரேயர் 6 அதிகாரத்தில் 18 வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. பாருங்க, இங்க அருமையா சொல்றார், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த. எத்தனை பேர் அடைக்கலமா ஓடி வந்திருக்கிறீங்க? எனக்கு அவர் தான் அடைக்கலம். ஓடி வந்தவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தவிர வேறு அடைக்கலம்னா பாதுகாப்பு. எனக்கு அவர் தான் பாதுகாப்பு. உலகத்தில் எந்த கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எந்த கொடூரமான காரியம் வந்தாலும் சரி, எது எப்படி வந்தாலும் சரி, எனக்கு யாரு பாதுகாப்பு? சொல்லுங்க. என் ஆண்டவர் பாதுகாக்கிறவர். அதனால அடைக்கலமாய் ஓடி வந்தவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நமக்குங்கிற இடத்துல எனக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அடுத்த வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையாயும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்களேன். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அதனால நமக்கு முன்பதாக வெற்றி வேந்தன், எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நமக்கு முன்பதாக ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அதை 1 பேருக்கு நிருபத்தில் சொல்றார். நமக்கு முன்பதாக அடிச்சுவடை மாதிரி வைத்து போயிருக்கிறார். அதனால அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவர் தான் சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை செய்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? என் நடுவில் இருக்கிறார். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அப்ப அவரும் நானும், அவர் அப்பா, நான் பிள்ளை, அவர் தகப்பன், நான் மகன். பிரைஸ் தி லார்ட். அதனால அவருக்கு இருக்கிற சகலமும் எனக்கு தான். நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அதனால் அவர் ஜெயித்தது போல நானும் எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சங்கீதக்காரர் 58 சங்கீதம் 11 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மனுஷனே சொல்றான், நீதிமானுக்கு என்ன இருக்குது? பலன் உண்டு. யார் நீதிமான் அப்படின்னா, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ, யார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தேவனுக்குள்ள பரிசுத்தவாட்டியா இருக்கிறார்களோ அவர்களே நீதிமான். அவர்கள் தான் நீதிமான். அவர்களை குறித்து தான் சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் நீதிமான் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி. அப்போ நீங்க நீதிமானாக ஆண்டவருக்குள்ள இருப்பது உண்மையானால் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டு. 4வது காரியம், அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு ஜெயம், நீதிமானாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் பண்ண வேகமாக கடந்து போகிறேன். அதே காரியத்தில் ஏசாயா 3:10 வாசிங்க. ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நீதிமானாய் வாழ்கிறதுனால, அடைக்கலமாய் வந்த நீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீங்க நீதிமானாக, அதாவது திரும்ப அந்த காரியத்தை சொல்லுகிறேன், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அருமையிலே ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அவன் தான் யாரு? நீதிமான். அவனுடைய நீதிக்கு பலன் உண்டு. இது நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீதை குறித்து நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அவன் தன்னை சுத்தம் பண்ண விருதாவாய் சுத்தம் பண்ணினோ, வீணாயனை பரிசுத்தப்படுத்தினோ என்று சொல்லி புலம்பு பொழுது கர்த்தர் சொன்னார், துன்மார்க்குடைய வாழ்க்கை பார், அவன் இரான், அவன் புல்லை போல என்ன செய்வான்? வாடி வதங்கி அவன் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிடும். அவன் அந்த பனியிலே செழிக்கிறதை பார்த்து நீ இப்படி உன்னை அங்கலாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆனால் நீங்கள் நானும் நினைக்கிறபடி நினைச்ச நேரத்தில் ஒரு வெற்றியோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு பலனோ கிடைத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்காம, ஏற்ற காலம், ஏற்ற சமயம், ஏற்ற வேளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏற்ற காலம், ஏற்ற சமயம், ஏற்ற வேலைன்னா வேற ஒன்றும் கிடையாது. சமயமில்லா பண்ணால் சொல், என்றைக்கு கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உண்மையாக கீழ்ப்படுகிறீர்களோ அதுதான் ஏற்ற சமயம், அதுதான் ஏற்ற வேலை. அல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நேரம். பிரைஸ் தி லார்ட். நீ கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல் டைம் ஆயிடும், வெற்றியுள்ள நேரம் ஆயிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தோல்வி என்பது நமக்கு இல்லவே இல்லை. எரேமியா 31:16 ஒருத்தர் வாசிக்கலாம்.
நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அங்க என்ன வாசிக்கலனா, உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? நீதிமானாய் வாழ்கிற உன் கிரியைகளுக்கு, பரிசுத்தவானாய் வாழ்கிற உன் கிரியைகளுக்கு, பரிசுத்தவாட்டியாய் வாழ்கிற உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? அதே எரேமியா 32ஆம் அதிகாரத்திலும் அது சொல்லுவார். வாசி பாருங்க, 19ஆம் வசனம் நினைக்கிறேன். 32. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. ஆமென். நான் நீதிமானாய், பரிசுத்தவானாய், உத்தமனாய், தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு சொல்லி என்னை இப்படி மாற்றி என்னுடைய கிரியைகளை, என்னுடைய செயல்பாடுகளை இப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கே தான் பதில் சொல்லுது. உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இங்க வாசிக்கிறோம் 32:19 கொஞ்சம் தெளிவா வாசிக்கிறோம். யோசனையிலே பெரியவரும், யோசனையில் பெரியவரும், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு என்கிற இடத்துல நான் இருக்கிறேன். எனக்கு அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. ஆமென். இப்போ உங்க வழி, என் வழி எப்படி இருக்குது? பாவிகளுடைய வழியா இருக்கிறமா, துன்மார்க்குடைய வழியா இருக்கிறதா, அல்லது நீதிமானுடைய வழியா இருக்கு? நீதிமானுடைய வழியிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படி கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். சில காரியத்தை நம்ம நினைச்சபடி, நம்ம மனசு மாமிசம் விரும்பினபடியும், இன்னும் ஒன்னாசங்கத்தில் சொன்னப்பட்டபடி பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல் அப்படி சொன்னபடி சில காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்லது விருத்தி அடைவதற்காக மற்றவருடைய யோசனையின்படி நடந்துட்டு நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணி தாருங்க, வாய்க்க பண்ணி தாருங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக அவருடைய நீதியின்படி விடாமல் சுயநீதியும், மனுஷ நீதியும், மாம்சீகத்து நீதியும், பலவிதமான திறமையானவுடைய நீதியும் பயன்படுத்தும் பொழுது அதற்கேற்ற கிரியை தான் அங்கே என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போது நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளோ ஜெபம் பண்ணேன், இவ்வளோலாம் செஞ்சேன், எனக்கு என் காரியத்தில் வெற்றி இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, விருத்தி இல்லையே அப்படின்னா உன் வழி யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்போ இங்கே அப்படி தானே வாசிக்கிறோம். அவனுடைய வாசிங்க அந்த வசனத்தை. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. நமக்கு பலன் கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, ஜெயம் கொடுக்கும்படி, விருத்தி அடையப்படும்படி, விடுதலையாக்கப்படும்படி, உயர்த்தும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? எல்லாம் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிற கண்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. அவருடைய காந்திக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. நீ மற்றவர்களை மறைத்து விடலாம், ஏமாற்றி விடலாம், பொடி போட்டு விடலாம், புழுதியாளி விட்டு விடலாம், சாம்பலை போட்டு விடலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றையுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ள, என் வாழ்க்கையில் ஜெயம், விடுதலை, ஆசீர்வாதம், விருத்தி, உயர்வு இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது, அதற்கு தக்க பலனை கொடுக்கும்படி அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு. இன்னும் என்ன கேட்பீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படாத வரையில் துன்மார்க்கமாக வாழ்கிற காலத்தில் கூட ஆண்டவர் உங்களை கண்டுகொள்ள மாட்டார். என்னுடைய ஒரு சின்ன தாட் சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்த பிள்ளையை என்னைக்கு மாறினீங்களோ அன்னைக்கு இருந்து உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே அவர் அநாதி கண்களாய் பதிக்கப்பட்டிருப்பார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சொல்லுங்க, சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க. தப்போ ரைட்டோ சத்தமா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை விடுதலை ஆக்கும்படி, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி உங்கள் மேல் நோக்கமாக இருப்பார்.
அதே தேவன் உடைய வழிகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உடைய கிரிகளில் எப்படி இருக்கிறீங்க, மாய்மாலமுள்ள வாழ்க்கை இருக்குதா, அல்லது எமோஷன் ஸ்பிரிட் இருக்குதா, அல்லது அப்படி இந்த காய்ச்சல், இந்த டைபாய்டு காய்ச்சல், சில காய்ச்சலாக வரும். காலையில் ஒரு டிகிரி இருக்கும், மதியானம் ஒரு டிகிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு டிகிரி இருக்கும், ராத்திரியில் பார்த்தீங்கன்னா வெந்நியில் கொதிக்கிற மாதிரி சில காரியமாக இருக்கும். அது சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி புஷ்ஷுன்னு இறங்கிடும், சில நேரம் புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிடும், என்ன செய்கிறோம், டெம்பரேச்சர் ஏறிடும். என்னன்னே டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதை மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்கும்படி அதற்கேற்ற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுதோ வாசித்தமே. அவனுடைய அவனவனுடைய வழிகளுக்கும் அவனவனுடைய கிரியைகளுக்கும் தக்க பலனை கொடுக்கும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, நோக்கமாக இருக்கிறது. உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களை தேவ நீதிக்குட்படுத்தவும், ஆசீர்வதிக்கவும், விடுவிக்கவும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வழி விலகி போகும் பொழுது, கொஞ்சம் மக்கள் மத்தியிலே மாய்மாலமாகவோ ஏமாற்றுத்தனமாகவோ குறுக்கு வழியாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் அப்படி டப்புன்னு புடனில் ஒரு தட்டின மாதிரி எதையாவது ஒன்று கொடுப்பார். அப்போ தான் கேட்போம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வந்துச்சுன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அவர் உன்னை சரிப்படுத்தும்படி, பிரைஸ் தி லார்ட், உன்னை உருவாக்கும்படி, உன்னை சிருஷ்டிக்கும்படி, உன்னை அவருடைய சித்தம் திட்டம் தீர்மானம் நிறைவேற பண்ணும்படி அவர்கிட்ட வந்துட்டோம்ல. இப்போ நம்ம அடுத்த பிள்ளையை போட்டு அடிக்க மாட்டோம்ல. இப்போ கூட நேற்றெல்லாம் ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க, டீச்சர்லாம் பெற்றோர்கள் மாதிரி மாறிடணுமா, வாத்தியார்கள்லாம் பிள்ளைகளே டேய் அப்படின்னு கூட என்ன செய்யக்கூடாது, கண்டிக்கக்கூடாதான், அடிக்கக்கூடாதான். அதை மாதிரி நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிற மாதிரி அடுத்த பிள்ளைகளை கண்டிப்போமா? நம்ம பிள்ளைகளை அடித்து கண்டித்து காதை பிடிச்சி முறிக்க, இல்லைன்னா ரத்தம் கேட்க கூட சிலர் எங்கள் பீலாமாட்ட கேட்கணும் பிள்ளைகளை எப்படி அடிக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு அடிக்கிறோன்னே தெரியாது. அது மாதிரி நம்ம பிள்ளைய அடிப்போம். அதே பீலா வேறொரு பிள்ளையை போய் அடிக்க முடியுமா? 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 சொல்லுங்க, ஏன் முடியலை? அது அவளுடைய பிள்ளை. அதே மாதிரி நீங்கள் என்றைக்கு ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டீங்களோ, இது கடைசியாக பயமுறுத்தலுக்கு சொல்லலை, நீங்கள் பரிசுத்தப்படும்படியாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத வரையில் சில நேரம் ஆண்டவர் கண்டு காணாதவர் போல இருப்பார். வசனம் இருக்குது, அறியாமை உள்ள காலங்களை அப்படியெல்லாம் வசனம் தெரிஞ்சு நாங்கள் எங்கேயோ போயிருப்போம் பாஸ்டர். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்போது குணப்படாத, ரட்சிக்கப்படாத, இயேசுவை நம்பாத, அறியாத பல சூழ்நிலை ஆண்டவர் கிருபையை அவங்கள கண்டு காணாமல் இருக்கிறார். நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள கை வைத்துங்க பார்ப்போம், ஒரு இலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உங்களுக்கு ஆண்டவருடைய கண் எப்போ உங்கள் மேலே இருக்குது. எதுக்கு? உங்களை சரியாக நடத்தும்படி, பரிசுத்தப்படுத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி, தேவ சித்தம் உங்களை கொண்டு நிறைவேறும்படி. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் ஜெயம் பெறும்படி தேவன் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 4, 6, 18 3 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு வசனம் இருக்குது, அந்தரங்கத்தில் இருக்கிற 4 வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உன் பிதா தாமே சேர்த்து வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று 4 வசனம் மட்டும்தான் வாசிக்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். 6 வசனம் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 4 வசனத்தில் என்ன வாசித்தோம்? பார்க்கிற உன் பிதா தாமே. 6 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்தரங்கத்தில். அவ்வளவு வித்தியாசமெல்லாம் எங்களுக்கு தெரியல பாஸ்டர். அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதா வாசிங்க. 4 வசனம் ஒருத்தர் வாசிங்க, 6 வசனம் ஒருத்தர் வாசிங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. 6 வசனம்.
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வாசிங்க 6 வசனத்தை. நீயோ ஜெபம் பண்ணும்போது ஆ. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆ. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி போதும் ஜெபம் போதும் போதும். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவரும் நமக்குள்ள இருக்கிறவரும் அந்தரங்கத்தை பார்த்து அதற்கேற்றபடி நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையும் பலனும் ஆசீர்வாதமும் விடுதலையும் விருத்தியும் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையில இன்றைக்கு பார்த்தது 2 காரியம். அடைக்கலமாய் வந்த உனக்கு, நீதிமானாய் வாழ்கிற உங்களுக்கு, பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி தேவன் பலனையும் ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் விருத்தையும் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.